நம்மளுடைய அரசு சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த நோட்டீஸ் குடுத்துருக்காங்க. ஃபீவர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே ஃபீவர் வார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே ஃபீவருக்காக அட்மிஷன் போட்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாசம் தான் இந்த காய்ச்சல் காலம் ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதே அறிகுறிகள் தான். தொண்டை கரகரப்பு, வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, மூக்குலேருந்து நீர் ஒழுகுறது, அதுக்கப்புறம் ஜுரம், லைட்டான தலைவலி. இப்படி தான் எல்லாருமே வராங்க. ஒரு 2, 3 நாள்லயே ரெக்கவர் ஆயிடுறாங்க. பெரிய பாதிப்புகள் இதுவரைக்கும் ஏற்படல. ஸோ பயப்பட வேண்டியதில்ல. இந்த மாதிரி வைரஸ் காய்ச்சல் வந்துட்டு போனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அது முக்கியமா 3 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, அடினாய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நைட் டைமில் தூங்கும்போது ரொம்ப இருமல் அதிகமாக வந்துடுது. இந்த இருமலுக்கு நெபுலைசர் வச்சாலும் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அடினாய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நெபுலைசர் வச்சாலும் கேட்காது. காய்ச்சல், சளி சரியானதுக்கு பிறகு இருமல் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அடினாய்டு எப்படி இருக்குங்கிறத பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் குழந்தைங்களுக்கு. 2வது காஃப் ரிஃப்ளெக்ஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் காய்ச்சல் வந்துட்டு போனதுக்கப்புறம் அலர்ஜி அதிகமாயிடும். அதனால தூசி, பனி, புகை, குளிர்ந்த காற்றா இருக்கட்டும், பிளாக் ஃபாரஸ்ட் கேக், லெமன் ஜூஸ், எண்ணெயில் பொரிக்கப்பட்ட சிப்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இருமல் அதிகமாயிடும், காஃப் ட்ரிகர் ஆகிடும். இதுதான் காஃப் ரிஃப்ளெக்ஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். எந்தெந்த காரணங்கள்னால இருமல் வருதோ அந்தந்த காரணங்களை அவாய்ட் பண்ணோம்னா சரி பண்ணிடலாம். வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸும் இருமல் மருந்து மட்டும் கொடுத்தோம்னா பத்தாது. 3வது முக்கியமான காரணம் ஈஸ்னோஃபிலிக் ஈசோஃபேகைட்டிஸ். இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியாமல், இது இருமலா இல்லை உணவு குழாய் பிரச்சனையானே தெரியாமல் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல கரு கருன்னு சத்தம் கேட்குது, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் நெஞ்சு எரிச்சல் வருது, அப்புறம் இருமல் வந்துருதும்பாங்க. இதுதான் அதோட கிளாசிக்கல் சிம்டம். உணவு குழாயும் புண்ணாக இருக்குது, அதோட ஈஸ்னோஃபில்ஸும் அதிகமாக இருக்குது. அதை தான் ஈஸ்னோஃபிலிக் ஈசோஃபகைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெஞ்செரிச்சலும் இருக்கும், இருமலும் இருக்கும், இருமி முடிச்சதுக்கப்புறம் வாமிட்டும் வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்க உணவு குழாய் புண்ணை சரி பண்ணுறதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும். வெறும் இருமல் மருந்து மட்டும் குடித்தா பத்தாது. ஸோ எல்லா இருமலும் ஒன்று கிடையாது. எந்த காரணத்தினால இருமல் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து மழைக்காலம், மான்சூன் சீசன் ஆரம்பிக்க இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன சாப்பிட்றது, இம்யூனிட்டி எப்படி டெவலப் பண்ணுறதுன்ட்டு அடுத்தடுத்த காணொலிகளில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.